இன்னைக்கான எபிசோட் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நடந்த கேப்டன்சி டாஸ்க் தான் இந்த சீசனில் ஒட்டுமொத்த சீசன்லையுமே நடந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாஸ்க்கு நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் தன்னு சொல்கிறத விட ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் டாஸ்க்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக நல்லாவே போச்சு. அதுக்கான ஒரே ரீசன் என்ன தெரியுமா? பீட பார்வதி அந்த டாஸ்கில் கலந்துக்காதது தான். ஏன் பார்வதி இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி இருந்திருந்தா இருக்கிற அத்தனை கார்டையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க விக்கல்ஸ் மேலே ஆதிரை எந்திரிச்சு கீழே விழுந்தாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பார்வதிக்கு நடந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இல்லை அமித் அவர்கள் வந்து சொல்லி அடித்தாரு தெரியுமா, அந்த மாதிரிலாம் பார்வதிக்கு நடந்திருந்தா உமன் கார்டு, அதுக்கப்புறமா விக்டிம் கார்டு, ஏகப்பட்ட கார்டு இருக்குது, அபியூஸ் கார்டு, எல்லா கார்டையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்வதி கலந்துக்காமல் போனது இந்த வீட்டில் ஒரு டாஸ்க் எந்த அளவுக்கு நல்லா நடக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டியிருக்கேன். இதை நான் மட்டும் சொல்லலை, இந்த கருத்தை நான் மட்டும் சொல்லலை, எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக அந்த டாஸ்க்கை பார்த்து சிரிக்காத நபர்களே இருந்திருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு கேரக்டரும், ஆதிரை, அரோரா, சுபிக்ஷா கூட அந்த அளவுக்கு ஃபன் பண்ணி நான் பார்க்கல. திவ்யாலாம் வேற லெவல். அதாவது அந்த மூளையில் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு அவங்க பண்ண லூட்டி இருக்குது தெரியுமா, போய் ஒரு இடத்துல முட்டிக்கிறது, இடிச்சிக்கிறது. ஆதிரையும் அரோராவும் விக்கல்ஸை பிடிச்சி டிஃபெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஆதிரை கடைசி ரவுண்டில் இவரை அமித்தை பிடிச்சிட்டு லிட்டரலாக அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த மரத்தை வந்து குரங்கு பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க, விடவே இல்லை. அவ்வளோ மெனக்கெட்டு ஒரு டாஸ்க் வந்து பண்ணாங்க. கடைசியில் அமித் அவர்கள் வந்து அந்த டாஸ்கில் வின் பண்ணி, நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் முடிச்சு வரும்போது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸு, ஸ்விம்மிங் பூல் கிளாஸ், அது அந்த கிளாஸை கலெக்டின பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே அவங்களுக்கு வந்து கண்ணே வீங்கியிருக்கும். அந்த அளவுக்கு அது டைட்டாக இருந்திருக்கு. யார் நம்ம ஒன்றும் இல்லாத சபரி வந்து கட்டினது, அது அந்த மாதிரி டைட்டாக கட்டி அவர் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல. இந்த டாஸ்க் வந்து நடுவில் நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி வரைக்கும் நீங்கள் கிளியராக நோட் பண்ணியிருக்கலாம். சாண்ட்ராவுடைய வன்மம் டுவர்ட்ஸ் திவ்யா. பிரஜன் வெளியில் போனதுக்கு திவ்யா தான் காரணம். திவ்யா வந்து எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவங்க தான் திவ்யாவை யூஸ் பண்ணி விளையாண்டாங்க. இப்போ விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்டில் வந்து அந்த ஹோட்டல் டாஸ்கா இல்லை விக்ரம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, மொத்த வீட்டையும் இவங்க தான் க்ளீன் பண்ணால் எல்லா வேலையும் செய்யணும், செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதில் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், திவ்யா வந்து உங்களோட ஆட்டத்தை கெடுக்கிறாங்க, உங்களை யூஸ் பண்ணி விளையாடுறாங்க, அவங்களால தான் உங்களுக்கு கெட்ட பேருன்னு சொல்லியிருப்பார்ல. அது அந்த மேடம் நம்பிருச்சு. ஓகே அந்த மாதிரி தான் பண்ணுறா போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேற்றுலேருந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர்த்து பெருசாக அவங்கக்கிட்ட இருந்து எதுவும் வந்த பாடு இல்லை. ஆனால் இனிமே திவ்யா vs சாண்ட்ரான்னு ஒரு கேம் போக போகுதுன்றது நல்லாவே தெரியுது. சாண்ட்ரா வந்து எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. திவ்யா சரி ஓகே பிரசன்ட் போயிட்டாரு, அந்த வருத்தத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவங்கள வந்து நிதானமாக ஓகே நம்ம கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. சாண்ட்ரா ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, பாத்தியா பிரஜன் போயிட்டாரு, இதை தூண்டி விடுறது யாருன்னா பார்வதி. பிரஜன் போயிட்டாரு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேருமே திவ்யாவை தான் முன்னாடி வச்சுருந்தீங்க. அவங்க வந்து ஒரு கேர்டசிக்காச்சும் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலாச்சும் வந்து உன்னை பார்க்கணும்ல, உங்ககிட்ட பேசணும்ல. பார்க்கல பேசுகிறேன்னா அப்போ நீ தான் புரிஞ்சுக்கணும். இப்படி திவ்யாவை வந்து சாண்ட்ரா வந்து உசுப்பேத்தி விடுறது. பீடை அதில் நம்பர் 1 பீடை கரெக்டாக வேலையை பார்க்குது. இங்கே மட்டும்தான் வேலையை பார்க்குதான்னு கேட்டால் கமருதனுக்கும் அரோராக்கும் நடுவுலையும் கரெக்டாக வேலையை பார்க்குது. இந்த கமருதன் vs அரோரான்னு போன இந்த பிரச்சனை நீங்கள் எடுத்து பாருங்களேன், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. ஏன்னா காலையில் அப்படி அடிச்சுக்கிட்டீங்க, மத்தியானம் என்னன்னா ஒரே பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதில் யாருக்குடா நம்ம சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் லிட்ரலாக எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. காலையில் அவ்வளோ சண்டை, கமருதீன் வாண்டடாக அரோரா கிட்ட சண்டை வலிக்கிறாப்புல. ஏன் அந்த சண்டையை வலிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிச்சன் டீமில் அவங்க இல்லை, அதெல்லாம் உண்மை தான், அது இங்கே மேட்டரே கிடையாது. கிச்சன் டீமில் அவங்கள போடாதது வந்து வந்த அனைத்து தலைகளுடைய பிரச்சனை. எந்த தலையாக இருந்தாலும் அவங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போட்டிருக்கணும். விக்கல்ஸ்க்கு கையில் அலர்ஜி இருக்குன்னா க்ளவுஸ் போட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லணும். அரோராக்கு அலர்ஜி இருக்குன்னா க்ளவுஸ் போட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லணும். நீ வந்து காய்கறி வச்சு கட் பண்ணி கொடுன்னு சொல்லணும். சொல்லாத தலைகளுடைய ஒரு அஜாக்கிரதையாக தான் நான் பார்க்குறேன். அரோரா வந்து நம்ம அந்த இடத்துல எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை.
ஏன் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்னை விட்டுருவீங்களா? அப்போ அங்கே முட்டாள் நானா இல்லை நீங்களா? யாரை நம்ம கேள்வி கேட்கணும்? யார் விட்டாங்களோ அவங்கள கேட்கணும். அது ஒன்றா. அரோரா வந்து கமருதீனை வந்து நீ ஒரு கண்டஸ்டன்ட் தான், இனிமேல் உனக்கு எனக்கு நடுவில் எந்த விதமான பாண்டும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ எப்படி எனக்கு கண்டஸ்டன்ட் சொல்லுவ? நீ என் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய குறைகளையும் உன்னுடைய பர்சனல் விஷயங்களும் நான் பேச மாட்டேன். என்னைக்கு நீ எனக்கு கண்டஸ்டன்ட் சொல்லிட்டியோ அப்போ உன்னுடைய பர்சனல் விஷயங்கள் நீ என்கிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கியோ அது எல்லாமே நான் சபையில் போட்டு உடைப்பேன்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு கேமை விளையாடுறாரு கமருதீன். இதுக்கு தான் அரோரா உடஞ்சி அழுது அந்த விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியில் அரோரா என்ன ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, பரவாயில்ல இப்போ கமருதீன் வந்து அவங்க கூட பேசலைன்னா தானே இந்த மாதிரிலாம் பண்ணுவான், நான் அவங்க கூட பேசிடுறேன், துஷார் வரட்டும், துஷாருக்காக நான் வெயிட் பண்ணுறேன், இந்த ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வருவாங்கல்ல, அந்த ரவுண்டு வருத்தம், அந்த ரவுண்டு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நான் கமருதீன் கூட எப்பயும் போல் நான் ஃப்ரெண்டாகவே பேசிடுறேன், அவன் கூட நான் ஃப்ரெண்டாக பேசலன்னு தான் அவன் என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் பேசிடுறேன், பேசிவிட்டு அவன் என்ன எதுவுமே சொல்ல மாட்டான். இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இதுக்கு பேர் கேமா? இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம வந்து இவர் தான் சரி இவர் தான் சரின்னு நம்ம பேச முடியாது. ஏன்னா அரோரா உனக்கு தேவையில்லைன்னா நீ ஒதுங்கி போயிடணும், நீ பயந்துக்கிட்டு. அப்போ ஏகப்பட்ட ரகசியங்கள் இவங்களுக்குள்ள இருக்குது. இப்போ அரோரா வந்து கமருதீனை பற்றி பர்சனலாக எதுவுமே பேசுறது இல்லை, ஆனால் கமருதீன் அரோரா பேசி அத்தனை பர்சனலான விஷயங்களையும் பேசுகிறாரு. அங்கே தான் ஆதரை உள்ளே வந்தாங்க, கானா வினோத் உள்ளே வந்தார். கானா வினோத் தேவையில்லாமல் வந்து அவருக்கான குழியை அவரே தோண்டிக்கிறார். கானா வினோத்தை எப்படி இருந்தாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவருடைய ஃப்ளாஸை யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் அவங்க எந்த ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்கன்னா அவர் மட்டும்தான் பேசுகிறாரா, அவரை விட மற்றவங்களாம் மோசமாக பேசலையா, அவங்க வந்து அப்படி ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து பேசுகிறாரு, ஆனால் இவரை விட மற்றவங்க அதிகமாக பேசுகிறாங்க, அப்படி போயிட்டாங்க. மற்றவங்க அதிகமாக பேசுகிறாங்க, இவர் கம்மியாக பேசுகிறாரு, அதனால் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இன்னொன்று அரசியல் இருக்குது, அவருக்கான ஆதரவுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது, மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டிங் வந்து அவருக்கு இருக்குது. ஓகேவா? மெஜாரிட்டி பீப்புள் வந்து இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர். ஸோ அதனால் அவருக்கு அந்த அந்த ஒரு ஆதரவு வரதற்கான காரணம் இவர் திவாகர் ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய சாதியை குறிப்பிட்டு அவர் இழிவாக பேசுனதுனால தான் எங்கள் இனத்தை சேர்ந்த ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு ஒரு வெறி. இங்கே எல்லாருமே பிரித்து பார்த்து தான் ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறோம், கேமுக்குள்ளே அரசியலோ சமூகமோ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒன்று என்னுடைய ஜென்ரலான ஒரு தாட்டு. சரி, இதெல்லாம் இருக்குதுங்க, இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஜி கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது பார்வதியும் கமருதீனும். சரி, அதை நான் தனியாகவே பேசிக்கிறேன், ஒரு பிரச்சனை நான் தனியாகவே பேசிக்கிறேன். ஸோ இப்படியே போது தலைவர் வந்து தேர்வு செய்யப்படுறாரு, அமித் அவர்கள் டீம்ஸ் எல்லாம் பிரிக்கிறாப்புல. டீம்ஸில் அமித் அவர்களுக்கு முன்னாடியே பேசிட்டாங்க அரோராவை வந்து கிச்சன் டீமில் போடுங்கன்னு சொல்லி. ஆனால் அமித் கிச்சன் டீமில் அரோராவை போடலை. அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, கற்றுக்கிறதுக்கான இடம் அது கிடையாது. அவரை பார்த்தீங்கன்னா ஒரேடியாக 6 பேரை கிச்சன் டீமில் போட்டிருக்கிறார், 2 பேர் வந்து ஹவுஸ் கிளீனிங் டீமில் போட்டிருக்கிறாரு, 2 பேரை வந்து பாத்ரூம் கிளீனிங்க்கு வந்து போட்டிருக்கிறாரு, 4 பேரை வெசல் வாஷுக்கு போட்டிருக்காரு. வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு 3 பேர் போட்டால் கூட போதும், இல்லை சமைக்கிறதுக்கு ஒரு 5 பேர் போட்டால் கூட போதும். ஹவுஸ் கிளீனிங் அப்படிங்கிறது பெரிய வேலை, அதை 2 பேர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஒன்று வியானா, இன்னொன்று திவ்யா நினைக்கிறேன். அவங்க வந்து பரவாயில்ல நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அவங்க சாத்தியம்னு தெரில. ஸோ அவங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இத்தனை நாட்களாக நண்பர்களாக இருந்த பல்வேறு நபர்கள் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு கோல்டு வார் வந்து அரோராக்கும் கமருதீனுக்கும் நடுவில் போய்கிட்டு இருக்கு. அவனும் அரோரா விட போகிறதில்ல, அரோராவும் கமருதீனும் விட போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் 2 பேர் பேசிடுறாங்க. சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த கோல்டு வார். திவ்யா டீசெண்டாக விலகிட்டாங்க, பேசுறது கிடையாது. ஆனால் சாண்ட்ரா என்ன முத்திர குத்துறாங்கன்னா, திவ்யா விலகி அந்த டீமில் போய் சேர்ந்துட்டா, என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறா, என்னை வந்து அந்த டீமில் வந்து சேர்ந்துரு, நீ தனியாக இருந்தீங்கன்னா வெளியில் போயிடுவேன், டீமில் சேர்ந்தால் மட்டும்தான் உன்னால் சர்வை பண்ண முடியும். அந்த மாதிரி எந்த இடத்துலையும் திவ்யா பேசலை. ஆனால் இந்த பீடை கூட சேர்ந்துக்கிட்டு சாண்ட்ராவுடைய மைண்டும் பீடையாக மாறி போச்சு. பீடையோட சேர்ந்த எல்லாம் பீடையாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் வந்து இப்போ சாண்ட்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திவ்யா மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ இது இன்றைக்கி நடந்த விஷயங்கள். இதுக்கு மேலே சுவாரஸ்யமாக இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்.
ஸோ நாளைக்கான டாஸ்க் பாருங்கள், நாமினேஷனை விட்டோம் பார்த்தீங்களா? நாமினேஷன் ப்ராசஸ். இந்த நாமினேஷனில் இந்த வாரம் பார்வதி அவர்கள் தப்பிச்சிருக்காங்க. சேனல் கரெக்டாக பார்வதியை காப்பாற்றிருக்கு. ஏன்னா இந்த வார நாமினேஷன் வந்து 7 பேர் இருக்காங்கன்னா அந்த 7 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள். யார் யார்? கானா வினோத், கமருதீன், அதுக்கப்புறமா எஃப்ஜே நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஓரளவுக்கு அவனுக்கு ஓட்டு வருது. எஃப்ஜே, சாண்ட்ரா, ரம்யா, அதுக்கப்புறமா வியானா, இவங்க எல்லாருமே நாமினேட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் 2 ஓட்டு 3 ஓட்டு அப்படிங்கிறது வந்திருக்கு. பார்வதிக்கு 1 ஓட்டு தான். ரம்யா மட்டும்தான் பார்வதியை வந்து நாமினேட் பண்ணாங்க. வேற எல்லாரும் மறந்துட்டாங்க போல பார்வதியை. ஸோ 1 ஓட்டு வந்த உடனே பார்வதி வந்து காப்பாற்றிருக்குது சேனல். நிச்சயமாக பார்வதி இந்த ஓட்டிங்கில் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டிங் வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்வதியை நைஸாக சேனல் வந்து காப்பாற்றிருச்சு. பார்வதி டைட்டில் வின் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. பார்வதி என்னை கேட்டால் டாப் 5லேயே போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு கூட டிசர்விங் இல்லாத ஒரு பர்சன். அந்த யாருமே டிசர்விங் இல்லை. அதுலேயும் ரொம்ப ஒஸ்டான ஒரு அன்டிசர்விங் பிளேயராக அது பார்வதி. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ரம்யா அவுட்டு, மாற்று கருத்தே கிடையாது. ரம்யா அவுட்டு. 2வது டிக்கெட்டு ஒன்று எஃப்ஜேவாக இருக்கலாம், இல்லைனா சாண்ட்ராவாக இருக்கலாம், இல்லைனா வியானாவாக கூட இருக்கலாம். ஏன் வியானாவை இதில் சேர்க்குறீங்கன்னு கேட்டால் மீண்டும் வியானா தன்னுடைய கள்ளத்தொடர்பை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 காஜி கப்பல்ஸ் வந்து இன்னும் அவங்களோட லீலைகளை நிறுத்தலை. அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு 4 பேருக்கு சஜஷன் போகும். அதனால் தயவுசெய்து நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.